அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் சேகர் பாபு மேலே சிலர் அலிகேஷன்ஸ் வச்சுருக்காங்க. அவர் அறநிலையத்துறையில் அவருக்கு தேவையான சில ஆட்களை நியமிக்கிறாரு, அவருக்கு தேவையான மாதிரி அதை ஹேண்டில் பண்ணிட்டாரு. ஸோ வெளியிலிருந்து கட்சிக்கான அதாவது இந்த வெளியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றிய புரிதல் பொதுவாக இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே அமைச்சர்கள் நேரடியாக அணுகுவதற்கான ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லை, தொகுதியில் அவர்களுடைய செயல்பாடுகள் நேரடியாக இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்குது. வெற்றி பெற்றிருந்தா இந்த பரிசீலனை எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பார்க்கணும். வெற்றி பெற்றிருந்தா கண்டிப்பாக இப்படி இவ்வளவு நெகட்டிவா பேச மாட்டாங்க. அது ரொம்ப என்ன சொல்றதுன்னா ஒரு நெக் டு நெக் வெற்றியாகவே இருந்தாலும் ஏன் இவ்வளவு நெருக்கடி ஏற்பட்டுச்சுன்னு வேணா ஒரு சின்ன பரிசீலனை பண்ணுவாங்களே தவிர தங்களை தாங்களே மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டிய அவசியம் வராது. இப்போ விஜயை சரியாக கணிக்கவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சீங்கன்னா விஜயை யார்தான் கணித்தார்? அவன் ஏற்கனவே இதையெல்லாம் பழகி இருக்கிறான். டிவி வந்திருக்கு, லேப்டாப் வந்திருக்குது, மிக்சி கிரைண்டர்லாம் வந்துச்சு. விஜய் வரட்டுமே, அவரு எதைத்தான் புடுங்குறாருன்னு பார்ப்போம்னு பார்த்தாங்க. டிவி இருக்குது, மிக்சி இருக்குது, இதெல்லாம் கடந்த ஆட்சியாளர்கள் கொடுத்தது. கரண்ட் இல்லை, போ. இன்னைக்கு விஜய் செஞ்சிருக்கிற புதிய மாற்றம் இதுதான். பாஜக இங்கே தோற்று போகும், ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாதுன்னு அவர்களுக்கு தெரியும். அது அவர்களுக்கு தேவையே கிடையாது. தமிழ்நாட்டை வெல்லுவதற்கு பாஜக என்கிற நேரடி முகத்தால் முடியாது. அதனாலதான் அவங்க இன்னைக்கு அண்ணாமலையை பிரிச்சு விட்டு விளையாண்டு பாக்குறாங்க. புரியுது அவங்களுக்கு? அவங்க நேரடி முகத்தால் முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் யாரால் முடியுமோ, அதாவது யாரை காட்டினால் ஏமாற்ற முடியுமோ. விஜய் எந்த விதத்திலும் தகுதியற்றவர், அவருக்கு ஒரு நிர்வாகத்திறன் கிடையாது, அவருக்கு மக்களின் மனதை வெல்வதில் கூட அந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் கிடையாது. 20-18% வந்திருக்கலாம். நான் சொன்னது பெரிய அலையை உருவாக்கியதும் தேசிய ஊடகங்கள் தான். அந்த அலையின் மூலமாக மிஷினை டேம்பர் பண்ணது மட்டும் இல்ல, மக்கள் மனதை டேம்பர் பண்ணதும் ஊடகங்கள் தான். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி சார். சார் வணக்கம். சார், திராவிட முன்னேற்ற கழகம் தோல்விக்கு பிறகு, எதிர்பாராத தோல்விக்கு பிறகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த தோல்விக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாரு. அதன் பிறகு ஒரு 36 பேர் கொண்ட அந்த ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டது. இவங்க ஒரு தொகுதி வாரியாகவும் கிராஸ் ரூட் வாயிலாகவும் அவங்க போய் அவங்க கள ஆய்வு செய்வாங்க. செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஜூன் 8, 10 ஆகிய தேதிகள் எக்ஸாக்டாக எனக்கு நினைவில்லை. அந்த தேதிகளில் அறிக்கையை சமர்ப்பிப்பாங்க தலைமையகத்துக்கு அப்படின்ற மாதிரி. இப்போ அது சம்பந்தமான டிஸ்கஷன் அறிவாலயத்தில் 2-3 நாட்களாக போய்கொண்டிருப்பதாக நம்ம செய்திகள் வாயிலாக அறிகிறோம். அது பற்றிய மேலதிக பல தகவல்கள், அந்த அறிக்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அம்சங்கள் பற்றிய சில செய்திகள் நம்ம அதே செய்திகள் வாயிலாக நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த அறிக்கையை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன சார்? அதாவது 36 பேர் கொண்ட குழு, குறிப்பாக சின்னவர் திரு உதயநிதி அவர்களுடைய மேலாண்மையில் அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் பல பேர் சேர்ந்து தான் அதாவது மாவட்ட செயலாளர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து தான் இந்த களத்தில் என்ன இருக்கிறது, ஏன் இந்த தோல்வி வந்துச்சு அப்படிங்கிறத மறுபரிசீலனை பண்ணி தங்களை அது எதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட முடியும் அப்படின்னு சொல்லி தங்களை பரிசீலனை பண்ணுறதுக்கான வேலையில் அவங்க இறங்கியிருக்காங்க. இது ஒரு அரசியல் கட்சிக்கு மட்டும் இல்லை, ஒரு நிறுவனத்துக்கே ரொம்ப முக்கியமானது. நாம் எதனால் தோற்றோம், எதனால் இந்த பிரச்சனை வந்துச்சு, இதை ஏன் ஷார்ட் அவுட் பண்ண முடியாமல் போச்சுது, நாம் கவனித்தும் விட்டோமா அல்லது கவனிக்கவே தவறிட்டோமா, இது ரெண்டும் இருக்குது. அப்படிங்கிறத பார்க்கும்போது கவனித்து விட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க கொடுத்ததில் பெருசாக இல்லை. என்ன அப்படின்னா, இங்கே மகளிர் உரிமை தொகை பல பேருக்கும், அதாவது நிறைய பேருக்கு போய் சேர்ந்துருக்குது. 1,31,00,000 பெண்களுக்கு போய் சேர்ந்துருக்குது. ஆனால் ரொம்ப, அதாவது முக்கியமாக தேவைப்பட்ட பெண்கள், நமது ஆதரவை அதாவது அதாவது திமுகவுக்கான ஆதரவை முழுவதுமாக வழங்குகிற அந்த செக்டாருக்கு போகிறதுல கொஞ்சம் தடைபட்டுருக்குது, எல்லாருக்கும் போகல அப்படிங்கிற ஒரு இதை சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் சேகர் பாபு மேலே சிலர் அலிகேஷன்ஸ் வச்சுருக்காங்க. அவர் அறநிலையத்துறையில் அவருக்கு தேவையான சில ஆட்களை நியமிக்கிறாரு, அவருக்கு தேவையான மாதிரி அதை ஹேண்டில் பண்ணிட்டாரு. ஸோ வெளியிலிருந்து கட்சிக்கான அதாவது இந்த வெளியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றிய புரிதல் பொதுவாக இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே அமைச்சர்கள் நேரடியாக அணுகுவதற்கான ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லை, தொகுதியில் அவர்களுடைய செயல்பாடுகள் நேரடியாக இல்லை
அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த எலெக்ஷன் மற்ற எலெக்ஷன் மாதிரி கிடையாது. 2021 எலெக்ஷன் மாதிரி கிடையாது. 21ல் திமுக தோல்வியில் இருந்துச்சு. ஆனால் வெற்றிக்கான முழு பாசிபிலிட்டிஸ் அவங்ககிட்ட ஃபுல் ஃபோர்ஸ் இருந்துச்சு. ஆனால் 2026ல் நாம் நல்லது செஞ்சுருக்கிறோம், இந்த மக்கள்கிட்ட இதெல்லாம் செஞ்சுருக்கிறோன்னு கொண்டு போய் சேர்க்கிறோம், மக்களை வந்து நம்ம பக்கம் இது பண்ணுறோன்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் அவங்க கணிக்க தவறிய ஒரு விஷயம் என்னென்னா, எது கையில் எது எதிரி எது பிரதான எதிர்கட்சியாக இருக்குதோ அதை எதிர்ப்போம் அப்படின்னு அவங்க முடிவெடுத்தாங்க. ஸோ அன்டெஸ்டட் ஃபோர்ஸான விஜயை பற்றி அவர்கள் முழுவதுமாக சரியாக கணிக்கவில்லை. அதுவும் குறிப்பாக தேர்தல் நெருங்க நெருங்க விஜய் பற்றியான தகவல்கள் கூடுதலாக வருது. ஏன்னா விஜயினுடைய பரப்புரையெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை மேனிப்புலேட் பண்ணிட்டாரு. இப்போ முதற்கொண்டு குழந்தைங்க ஒவ்வொரு ஊரில் ஏரியாவில் நின்றுட்டு கத்திக்கிட்டு எதிர்கட்சியை, அதுவும் குறிப்பாக ஸ்டாலின் அவர்களை இழிவுபடுத்தி பேசுகிறத பார்க்குறோம். அப்போது இந்த மாதிரி ஒரு மேனிப்புலேட் பண்ணக்கூடிய ஒரு புது ஃபோர்ஸ் இது யாருமே இப்படிப்பட்ட ஒன்றை பார்த்துருக்க முடியாதுங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு அரசியல் களத்தில் இப்படி ஒரு சல்லித்தனமான ஒரு ஃபோர்ஸ் வந்து நிற்கும் போது இதை நாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத அவங்க முக்கியமாக சொல்லியிருக்காங்க. பிரதானமாக கீழே வேலை செய்கிறவர்கள் வந்து மேலே சொல்லியும் கூட மேல்மட்டத்தில் இருப்பவர்கள், அதுவும் குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள் மாதிரியானவர்கள் வந்து அவ்வளோ அதை கேர் பண்ணல, கொஞ்சம் லெத்தாஜிக்காக இருந்துட்டாங்க அப்படிங்கிற தகவல்கள் போய் சேர்ந்துருக்குது. இது எல்லாம் செய்தி. இதில் நம்மளுடைய கருத்துன்னு ஒன்று, அது ரொம்ப முக்கியமானதை சொல்லணும். என்ன அப்படின்னா, பரிசீலனை என்பது நம்மளை நாமே பரிசீலிச்சுக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் வெற்றி பெற்றிருந்தா இந்த பரிசீலனை எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பார்க்கணும். வெற்றி பெற்றிருந்தா கண்டிப்பாக இப்படி இவ்வளோ நெகட்டிவாக பேச மாட்டாங்க. அது ஒரு ரொம்ப என்ன சொல்றதுன்னா, ஒரு நெக் டு நெக் வெற்றியாகவே இருந்தாலும் ஏன் இவ்வளவு நெருக்கடி ஏற்பட்டுச்சுன்னு வேணா ஒரு சின்ன பரிசீலனை பண்ணுவாங்களே தவிர தங்களை தாங்களே மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டிய அவசியம் வராது. இப்போ விஜயை சரியாக கணிக்கவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிங்கன்னா, விஜயை யார்தான் கணித்தார்? விஜயை எந்த ஒரு அதாவது என்ன சொல்றதுன்னா, களத்தில் வேலை செய்து சர்வேக்களை எடுத்த எந்த நிறுவனமாவது முழுவதுமாக கணிச்சதா? அக்னி நியூஸ் ஏஜென்சி இருக்காரு, அவர் நேரடியாக களத்தில் 1.5 லட்சம் பேரை போய் பார்த்தாரு. பார்த்துட்டு விஜய்க்கு 10லிருந்து 12% வரும்னு சொன்னார். சரிங்களா? அதே மாதிரி தான் எல்லாரும் சொன்னாங்க. யாரெல்லாம் களத்துக்கு சென்றார்களோ, அதாவது பரவலாக மவுத் டாக்கா என்ன இருக்குங்கிறது வேற, ஓட்டாக எது கன்வெர்ட் ஆகும்னு சொல்லி நேரடியாக கையில் கொண்டு போய் பேப்பரை கொடுத்து இதை ஃபில் பண்ணுங்க, இதை போடுவீங்களான்னு கேட்டவர்கள் இருக்காங்களா, அந்த சர்வே ஏஜென்சிஸ் இருக்காங்கல்ல, அவர்கள் எல்லோரும் விஜய்க்கு 10லிருந்து 12 தான் சொன்னாங்க. நேரு ஒரு விஷயத்தை சமீபத்தில் சொன்னார். அமைச்சர் நேரு சொன்னார், முன்னாள் அமைச்சர். அவர் வந்து கடைசி நேரத்தில் ஒரு பெரிய ட்வீக் வந்து விஜய்க்கு வந்துட்டு, அதுல ஒரு உண்மை இருக்குது. கடைசி நேரத்தில் அதுவும் வந்து அதாவது ஆஃப்டர் எலெக்ஷன் கூட அந்த மாதிரியான ஒரு மேனிப்புலேஷனை அவர்கள் செய்தார்கள். நீங்க யாரு கரெக்டா நம்பர் சொன்னது அப்படின்னு பார்த்தா, ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும்தான் விஜய்க்கு 120 சீட் சொன்னிச்சு, வேற யாரும் சொல்லலை. அப்போ நம்மால் திட்டமிட முடியாத, நம்மால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஃபோர்ஸ் இந்த எலெக்ஷனுக்குள் விளையாடி இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை தான் நான் முதல்ல சொன்னேன். இந்த மிஷினை இவர்கள் மிஷினுக்குள்ள எல்லா வேலையும் செஞ்சிருக்காங்க, பாஜக குரூப் வேலை செய்திருக்கிறது, நம்மால் மேனிப்புலேட் பண்ண முடியாத ஒரு இடத்தில் அவர்கள் செய்திருக்கிறார்கள் முதல்ல பேசிட்டேன். அப்போ ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும்தான் கரெக்டா சொல்லியிருக்கு, மற்ற யாரும் சொல்லலை. அப்போ சுய பரிசீலனை என்பது சரி, ஆனால் அதில் சொல்லப்பட்டது எல்லாம் முற்றிலும் உண்மைன்னு சொல்லி நம்மளை நாமே சீர்தூக்கி பார்த்துக் கொள்வது என்பது எந்த மேனிபுலேட்னு சொன்னதுனால அது ஏன் பாஜகவுக்கு செய்யக்கூடாது அப்படின்னு தானே தாவேக. நான் சொல்றது, எதை காட்டி உங்களால் ஏமாற்ற முடியுமோ அதைத்தான் நீங்க பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லுன்னு நம்ம சொல்றோம். என்னை ஏமாற்றுகிற அளவிற்கு நீங்க பொய் சொல்லுங்க. இப்ப இன்னைக்கு ஏமாத்துறது புரிஞ்சு போச்சா? விஜய் எந்த விதத்திலும் தகுதியற்றவர், அவருக்கு ஒரு நிர்வாகத்திறன் கிடையாது, அவருக்கு மக்களின் மனதை வெல்வதில் கூட அந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் கிடையாது. 20-18% வந்திருக்கலாம். நான் சொன்னது பெரிய அலையை உருவாக்கியதும் தேசிய ஊடகங்கள் தான். அந்த அலையின் மூலமாக மிஷினை டேம்பர் பண்ணது மட்டும் இல்ல, மக்கள் மனதை டேம்பர் பண்ணதும் ஊடகங்கள் தான். விஜய்க்கு கிடைச்ச ஊடக வெளிச்சம் வேற யாருக்கும் கிடைக்கல. வித்தவுட் சிங்கிள் பைசே 10 பைசா செலவில்லாமல் விஜய்க்கு கிடைத்த மிகப்பெரிய ஊடக வெளிச்சம் வேற யாருக்கும் கிடைக்கல. திமுக அப்படி இல்லை. ஒவ்வொரு அட்டென்ஷனையும் நீங்க காசு கொடுத்தா வாங்கணும். நீங்க உங்க ஒரு நியூஸ் ஏதோ வேணும்னா நீங்க உங்களுடைய பவரையோ அல்லது உங்களுக்கு காசு ஏதோ ஒன்று ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனா பாஜக அப்படி இல்லை.
பாஜக இங்கே தோற்று போகும், ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாதுன்னு அவர்களுக்கு தெரியும். அது அவர்களுக்கு தேவையே கிடையாது. தமிழ்நாட்டை வெல்லுவதற்கு பாஜக என்கிற நேரடி முகத்தால் முடியாது. அதனாலதான் அவங்க இன்னைக்கு அண்ணாமலையை பிரிச்சு விட்டு விளையாண்டு பாக்குறாங்க. புரியுதா அவங்களுக்கு? அவங்க நேரடி முகத்தால் முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் யாரால் முடியுமோ, அதாவது யாரை காட்டினால் ஏமாற்ற முடியுமோ, வெல்ல முடியும்னு அர்த்தம் கிடையாது, ஏமாற்ற முடியுமோ அதை செய்துட்டாங்க. இதைத்தான் நான் மறுபடியும் சொல்றேன். அப்ப நான் இந்த இடத்துல சொல்றேன், இப்ப இப்படி வருவோம். இவர்கள் சொல்றாங்க இல்லையா, முதல் முக்கியமான காரணம் 1,31,00,000 பெண்களுக்கு கொடுத்தாச்சு. 1,16,00,000 இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 17 லட்சம் போட்டு தான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் நீங்க அவ்வளவு பேரு கொடுத்தீங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த 1 கோடி பெண்கள் போட்டிருந்தா என்ன இருக்கும்? 1,31,00,000 பெண்கள் மட்டுமே போட்டிருந்தா அதில் அப்ப நீங்க 31 லட்சத்தை விட்டுருங்க, 1 கோடி பெண்கள். அந்த 1 கோடி பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கணவன்மாரை ஒரு ஓட்டு போட்டுருங்க ஐயான்னு சொல்லி அதில் ஒரு 50 லட்சம் பேரை சொல்லியிருந்தா 1.5 லட்சம், 1 கோடியே 50 லட்சம் வாக்குகள் அதிகம் இல்லையா? அப்ப அது நடக்கல. ஏன்னா மக்கள் மாற்றம் அப்படிங்கிற ஒரு ஏமாற்றுக்குள்ள விழுந்துட்டாங்க. இங்க உங்களுக்கு ஓட்டு போட்டா 8,000 ரூபாய்க்கு அதாவது கூப்பன் கிடைக்கும், கூப்பனை வாங்கி நான் இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. அவன் ஏற்கனவே இதையெல்லாம் பழகி இருக்கிறான். டிவி வந்திருக்கு, லேப்டாப் வந்திருக்குது, மிக்சி கிரைண்டர்லாம் வந்துச்சு. விஜய் வரட்டுமே, அவரு எதைத்தான் புடுங்குறாருன்னு பார்ப்போம்னு பார்த்தாங்க. டிவி இருக்குது, மிக்சி இருக்குது, இதெல்லாம் கடந்த ஆட்சியாளர்கள் கொடுத்தது. கரண்ட் இல்ல போ. இன்னைக்கு விஜய் செஞ்சிருக்கிற புதிய மாற்றம் இதுதான். இன்னொரு விஷயத்தையும் திமுக கவனிக்கணும். நான் சொல்றது என்னன்னா, இந்த ஒரு எலெக்ஷனை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒட்டு மொத்தமா எந்த ஸ்ட்ரக்சரையும் அவர்கள் ஒரு அதிருப்தியோடு மாற்றிடக்கூடாது. ஏன் அப்படின்னா இது ஒரு வினோதமான ஒரு மாற்றம், இது அக்கேஷனலானது. மீண்டும் விஜயை நினைத்தால் கூட கொண்டு வர முடியாத மாற்றம் இது. மறுபடியும் விஜய் வந்து நிக்க சொல்லுங்க. விஜயை இப்ப மக்கள் கண்டால் அப்படி தேவலோக புருஷனெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா வீட்டுல கரண்ட் இல்ல. நீங்க கொடுக்க வேண்டிய இப்ப கூட நீங்க 1000 ரூபாய் தான் கொடுத்துருக்கீங்களே தவிர அதுவும் முழுவதுமாக எல்லாருக்கும் போய் சேரல. சரிங்களா? பல இடங்களில் பிரச்சனை, எம்சாண்டு பிரச்சனை, ஜல்லி பிரச்சனை, எல்லா பொருட்களும் விலையாற்றம். உங்களுடைய ரீல்ஸை காட்டுறதுக்காக 4 இடத்துல போய் 4 குவாரிகளை மூடுனீங்க. பல இடங்கள்ல பெரிய பெரிய குவாரிகளை, எம்சாண்டு ஏறி போச்சு, பி சாண்டு ஏறி போச்சு, ஜல்லிகள் ஏறி போச்சு. கட்டுமான பொருட்கள் மொத்தமாக 25% விலையேற்றம். சரிங்களா? அதனால நிர்வாகத்திறனோ எதுவுமே இல்லாமல் மக்கள் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதனால இந்த நேரம் வந்து திமுக எடுக்கிற இந்த 36 பேர் கொண்ட குழு அது கொடுத்திருக்கிற அறிக்கை என்பது அமைச்சர்கள் ஃப்ரீக்வெண்டா வரணும், அது உண்மைதான். அதே மாதிரி மற்ற அப்புறம் அமைச்சர்கள் மேல் குற்றச்சாட்டு. இப்போ அதுல கட்சிக்குள்ளேயே உள்ளடி வேலைகள் நடந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சேகர்பாபு அவர்களே தேவையானவர்களுக்கு மட்டும் சீட்டு வழங்கினாரு, அதுக்கு உண்டான உதவிகளை செஞ்சாரு. உதாரணத்துக்கு எக்மோர் எம்எல்ஏ பரந்தாமன் முன்னாள் எம்எல்ஏ அவர்கள் ஓப்பனாகவே வந்து தன்னோட அதிருப்திகள்லாம் வந்து வெளிப்படுத்தினதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இப்படி சேகர்பாபு ஒரு உதாரணத்திற்கு. இது போல திராவிட முன்னேற்ற கழகத்துல அடுத்த கட்ட தலைவர்கள் எல்லாரும் உட்கட்சி பூசலும் அதுல வந்து இருந்திருக்கு இந்த தோல்விக்கு அப்படிங்கிற மாதிரியும் நான் ஒரு கருத்தும் தொடர்ந்து சொல்ல. அதாவது அது எத்தனை %? நான் என்ன கேட்குறேன், விஜய்ங்கிற ஃபேக்டரை கழிச்சிருங்க. இந்த எலெக்ஷன்ல 2021 மாதிரி அதிமுக பாஜக கூட்டணி, திமுக தனித்து அதனுடைய கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி இப்படி நிற்கிது. 21 மாதிரி இல்லை, இப்படி நிற்கிதுங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி நின்றால் திமுக எப்படி ஜெயிக்கும்? என்ன மாதிரியான ஜெயிக்கும்? கண்டிப்பா முந்தின எலெக்ஷன்ல 45%. 2024 2 வருஷ இடைவெளி தான். % வைஸ் 45%. மிகப்பெரிய வெற்றி, ஸ்வீப்பு. 220 இடங்கள் தாராளமா ஜெயிக்கும். விஜய் இருந்திருந்தாலுமே, விஜய் இருக்கும்போதே அதான் நடந்திருக்கும் நான் முதல்ல சொல்லிட்டேன். இப்போ இது வந்து மேனிபுலேட் பண்ணது, ஏமாற்று வேலை அப்படிங்கிறத நம்ம மீண்டும் மீண்டும் சொல்றோம். அதெல்லாம் தாண்டி விஜயை கழிச்சிட்டு நீங்க பாத்தீங்கன்னா வெற்றி, அதுவும் ஸ்வீப்பு. இப்படிப்பட்ட ஸ்வீப்பை அடைந்திருந்தால், நல்லா கவனிச்சுக்கங்க, இந்த ஸ்வீப்பை அடைந்திருந்தால் எல்லா குறைகளையும் எங்கேயோ போயிருக்கும். இந்த குறைகள்ல இந்த லிஸ்ட்ல எங்கேயா இருக்குமா? ஒரு அர்த்தமே கிடையாது. இந்த காரணங்களுக்கு எந்த அர்த்தமே கிடையாது. ஏன்னா நீங்க மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்கீங்க, ஃப்ரீ பஸ் ஓடிட்டு இருக்கு. ஃப்ரீ பஸ்ல எந்த பணக்கார பெண்ணுக்காவது டிக்கெட் உண்டா? BMW கார் வச்சிருக்க அவ அர்ஜென்ட்டுக்கு நான் வந்து ஒரு வண்டியில ஏறிட்டேன், என் வண்டி நின்று போச்சு, டிரைவரை நீங்க எடுத்து வாங்கன்னு சொல்லிட்டு நான் பஸ்ல பிங்க் பஸ்ல ஏறிட்டேன், அவங்களுக்கு ஃப்ரீ தானே. இந்த அரசு எப்படிப்பட்டதா இருந்திருக்குது?
ஸோ இப்படிப்பட்ட ஒரு அரசு வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா நமது செயல்பாட்டில் வீழ்த்தப்படவில்லை. அதாவது நாம சரியாவே வண்டி ஓட்டிட்டு போனாலும் ஏதாவது ஒரு சொரிநாய் வந்து குறுக்க வந்து விழுந்துடும். பரிசீலனை நம்மை பண்ணுவது மட்டுமே பண்ணக்கூடாது. இந்த சொரிநாய் எங்க இருந்து வந்துச்சு, விரட்டி விட்டவன் யாரு, நமக்குன்னு ஒரு தலைவிதியில நம்பிக்கை இல்லைங்க, இருந்தாலும் நம்ம நேரம்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்போ இப்படி அரசியல்ல கூட சீராக ஓடிட்டு இருக்கிற வண்டியை வீழ்த்துவதற்கு ஏதாவது ஒரு சொரிநாய் வந்து விழுந்துருமே தவிர அதை எங்கிருந்து யாரு விரட்டினாங்கன்னு தான் பார்க்கணுமே தவிர நம்மை மட்டுமே பரிசோதிப்பது என்பது முழுவதுமான இதுக்காக. எதுக்கு சொல்றேன்னா, ஸ்ட்ரக்சுரல் சேஞ்சு, பாலிசி சேஞ்சு அல்லது ட்ரெண்டே மாறிடுச்சு அப்படிங்கிற வார்த்தைக்கெல்லாம் ஒரு பொருளும் கிடையாது. எல்லா காலத்திலையும் அரசியல் ஒன்றுதான். கீழே இருந்து ரூட்ல இருந்து தான் வேலை செய்யணும். வலதுசாரி அரசியல் வேணா மேல இருந்து வரும், நல்லா புரிஞ்சுக்கணும். வலதுசாரி அரசியல் அதிகாரம் மேல இருந்து வரும். அவர்கள் விஜய் அப்படிதான் வந்தாரு. விஜய்க்கு எங்கேயாவது கிரவுண்ட் லெவல்ல யாராவது ஆள் இருந்தாங்களா? அவர் இந்த சென்னையில அவருடைய பனையூர்ல உட்காந்துக்கிட்டு ரீல்ஸ் போடுவாரு, ஒரு வீடியோ போடுவாரு, 41 பேர் செத்துருப்பான், 5 நாள் கழிச்சு வீடியோ போடுவாரு, மக்கள் கன்வின்ஸ் ஆவான். அந்த ஏமாற்றத்தை அவன் வந்து ஆமான்னு ஏத்துக்கிடுவான். பறி கொடுத்தவன் கூட ஆமாங்கன்னு சொல்லி காசை வாங்கிட்டு பேசுவான், வெக்கம் இல்லாம. சொந்த பிள்ளை பறி போனது கூட, நாங்க விஜயை பார்க்கறதுக்காக எங்க பிள்ளைய பறி கொடுத்தோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டு சொல்கிற ஒரு தாயை நாம் இந்த உலகத்துல பார்த்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, இப்படிப்பட்ட கேடுகட்ட கேவலங்களையும் அவன் உருவாக்குவதற்கு வலதுசாரிகளால் முடியும், இடதுசாரிகளால் முடியுமா? மனைவி கேஸ் கொடுத்துருப்பாங்க, இந்த பெண் வெளியில சுத்திட்டு இருக்காங்க, இது எனக்கு மன உறுத்தலை ஏற்படுத்துகிறதுன்னு அதை குறிப்பிட்டு தான் அந்த கேஸை கொடுத்துருப்பாங்க. அப்படியா, இன்னொரு தடவை நீ உனக்கு மன உறுத்தட்டும் அப்படின்னு கூட்டிட்டு வருவாப்புல. இதை வேற யாரால செய்ய முடியுமா? சோ இதையெல்லாம் செஞ்சுட்டு வெற்றி பெற முடியும். புரியுதா உங்களுக்கு? தோல்விக்கான காரணம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதெல்லாம் தோல்விக்கான, இதுக்குன்னா தோல்வி வெற்றிக்கான காரணமா? அப்போ திமுக வந்து தன்னை ஸ்ட்ரக்சரல், அது ஒரு கேடர் பேஸ்ட் பார்ட்டி, அது இன்னும் தீவிரமாக இயங்கணும். ஆனா முழு வெற்றிக்கான முழு காரணமும் நம் கையில இல்ல. அதோட பொருள் என்ன அப்படின்னா, பாஜக என்கிற பேரழிவு சக்தி ஒவ்வொரு எதிர்கட்சி ஆளுகிற மாநிலங்களையும் காலி செய்வதற்கு ஒவ்வொரு யுக்தியை பயன்படுத்தி வீழ்த்துகிறது. அதற்கு விஜயை பயன்படுத்தி கொண்டது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. இப்போ நம்ம சமூகத்தினுடைய ஸ்ட்ரக்சரையும் திமுக உள்வாங்க வேண்டியது இருக்கு இன்னும். ஏன்னா இப்போ நேற்று வந்தவரை திடீர்னு இவ்வளவு மாஸ் லெவல்ல 1.74 crore ஓட்டு போடுறாங்க அப்படின்னா அவருடைய என்ன கருத்து இருக்கு, கருத்தியல் இருக்கு, அதெல்லாம் பார்க்கல. விஜய்ங்கிற ஒற்றை நபருக்காக வந்து இவ்வளவு இது விழுந்திருக்கு அப்படின்னா, அப்போ இந்த சமூகத்தினுடைய மனநிலையும் ஸ்ட்ரக்சரையும் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. புதிய ரத்தத்தை பாய்ச்சணும், அது வந்து இளைஞர்களுக்கு பதவிகள் கொடுக்கணும். இப்போ உதாரணத்திற்கு இளைஞரணி தலைவராக அடுத்து இவங்க வர போறாரு, அன்பில் மகேஷ் வர போறாரு, திரு உதயநிதி அவர்கள் துணை பொதுச் செயலாளர் ஆக போறாரு. இப்படின்ற மாதிரியான பல விஷயங்களும், பொதுச் செயலாளர், பொருளாளர், அடுத்த கட்ட தலைவர்கள் எல்லாம் ரொம்ப சீனியர்ஸா இருக்காங்க, சுயநினைவு இல்லாதவர்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து இனி ஓய்வு கொடுத்து புதியவர்களை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் சொல்லுவாங்க. அதாவது இது ஒரு நல் வாய்ப்பு. ஏற்கனவே ஒரு இடம் அதாவது இடத்தை காலி பண்ண வேண்டியவர் அந்த இடத்துல உட்கார்ந்து அரைச்சிக்கிட்டு இருக்கிறாருன்னா, அவரை காலி பண்ணிட்டு வேற ஆளை கொண்டு வருவதற்கு ஒரு நல் வாய்ப்பு. அதனால இந்த காரணத்தை சொல்லி சில ஒட்டடைகளை தட்டி விட்டுக்கிடலாம், சில இடத்தை கிளீன் பண்ணிக்கலாம். ஆனா முற்றிலுமா சேர உடைக்கிறதுங்கிறது சரி கிடையாது. நான் சொல்றது என்னன்னா, அப்படிப்பட்ட மாற்றத்தை செய்ய முடியாது. இன்னும் கூடுதலா கேட்கிறேன், தேவையில்லாத ஆணியை தான் புடுங்க முடியுது தவிர எதுக்கு புடுங்குறதெல்லாம் தேவையில்லாத ஆணி கிடையாது. ரொம்ப முக்கியமானது ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ்ங்கிற பேர்ல நான் வந்து வெறுமனே திமுகவுக்கு சொல்லல. ஒரு குழம்பிய நிலையில் இந்த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனை மட்டுமே கணக்கில் வைத்து செய்யக்கூடாது. ஒரு நீண்ட கால நோக்கம் இருக்குங்க. நாங்க எங்களை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றோங்கிறது தப்பே கிடையாது. ஏங்க காலத்துக்கு ஏற்றவாறு ஒண்ணுமே இல்லாத காங்கிரஸ் கட்சியே கார்கேவை மாத்துறேன், நான் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரை மாத்துறேன், ஒரு அகில இந்திய தலைவர்களுக்கான தேர்தல் நடத்துறாங்க. யாரு அவங்களுக்கு என்ன இருக்குது, தமிழ்நாட்டுல என்ன இருக்குது அல்லது இந்தியாவில தான் அவங்களுக்கு என்ன ஒரு நல்ல நோக்கம் இருக்குது? பாஜக வீழ்த்திடுவாங்களா அவங்களுக்கு? சரிங்களா? இப்படிப்பட்ட ஒரு துரோக கூட்டம். சுதந்திரம் வாங்கி தந்த கட்சியை வந்து இவ்வளவு இழிவா பேசுறீங்க. வாடாவதியாகி போச்சு, முடிஞ்சு போச்சு. புரியுதா உங்களுக்கு? நான் உனக்கு நீ வந்து கோவணம் இல்லாத போது கோவணம் வாங்கி தந்தேன், சரிதான். நான் இப்ப கோட்டு சூட்டோட வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையை முன்னேறி போச்சு. மறுபடியும் நீ அங்கே வா, நீ ஏன் கூப்பிட்டு இருக்கிற? சுதந்திரம் வாங்கி தந்ததுக்கு ஒரு புள்ளி. இன்னும் சொல்றதா இருந்தா, நீங்க கேட்டது சுதந்திரமே கிடையாது, டொமினியன் அந்தஸ்து தான் கேட்டீங்க. வெள்ளக்காரன்ட்ட எப்போ நீ அங்க இருந்தே எனக்கு அட்டானமஸ் கொடு, நான் வந்து உன்னுடைய பிரதிநிதியை வச்சுக்கிட்டு நாங்க ஆண்டுகிட்டு தான் சொன்னீங்க. அவன் தான் பார்த்து கொடுத்துட்டு போனான்.
உலகத்துல எல்லா நாட்டுக்காரனும் வீரியமா எதிர்த்து சண்டை போட்டு நமக்கு முன்னாடி சுதந்திரத்தை அடைந்த போது சட்டுலா அமைஞ்சு போனது நாம தான். அதனால காங்கிரஸின் இந்த பூலவாக்கெல்லாம் நம்ம வந்து பேசணும்னா அது வந்து ரொம்ப பெருசு. அதனால இவர்கள் வாங்கி கொடுத்தது பிரமாதமான சுதந்திரம்னு நாம பேசக்கூடாது. அதுக்கான உரிமையை நேரடியா காங்கிரஸ் மட்டும் கொண்டாடக்கூடாது. செத்து போறவங்க எத்தனை பேர் இருக்கான், கோடி பேர் இருக்கிறான். காங்கிரஸ்ங்கிற அந்த பிராண்ட் மேல விழுந்துருச்சு. அன்னைக்கு காங்கிரஸ்ங்கிறது அதன் நோக்கம் வந்து இன்னைக்கு நம்மள ஆள்றது கிடையாது, சுதந்திரம் வாங்குறது மட்டும்தான். அந்த நோக்கம் முடிஞ்சப்பவே உங்களுக்கு கட்சிக்கான நோக்கம் முடிஞ்சிருச்சுல்ல. புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? என் இலக்கு இதை வாங்க, சுதந்திரம் வாங்குறது மட்டும்தான். ஆள்றதா உங்களுடைய இலக்கு. ஆள்றது இலக்கா இருந்ததுன்னா உங்களுக்கு மாநில சுயாட்சியெல்லாம் நீங்க வரிசையில பண்ணிருப்பீங்களா மாட்டீங்களா? இப்போ வரல நீங்க எப்படி இருக்கீங்க? மாநில கட்சிகளை உடைக்கிறதான உங்களுக்கு இலக்கா இருக்குது. பாஜகவின் இலக்கை இலகுவாக்குகிற அல்லது மென்மையா செயல்படுத்துற ஒரு கட்சி காங்கிரஸ். மற்றபடி அது ஒன்றும் வித்தியாசமான கட்சி கிடையாது. நான் சொல்ல வருவதுங்கிறது, அப்படிப்பட்ட காங்கிரஸே தன்னை தூசு தொட்டி புதுசு பண்றேன்னு சொல்லும் போது திமுக தன்னை சரிபடுத்திக் கொள்வது என்பது தப்பு கிடையாது. ஆனால் ஒருத்தர் தூக்குறீங்க, ஒரு பெரிய தலை இருக்காரு, அவருக்குன்னு ஒரு இம்பாக்ட் இருக்குது, கட்சிக்குள்ளே இருக்குது, களத்திலே இருக்குது, அவர் ஜாதிய ரீதியாகவும் இருக்கும். அப்போ ஈக்குவலண்ட் ஆல்டர்னேட் தான் பார்க்கணுமே தவிர யாராவது ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கிறான், அண்ணன் எப்ப காலியாவன் திண்ண எப்ப காலியாவுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒருத்தனை தூக்கிட்டு போய் வெற்றா ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அப்ப அந்த சேஞ்ச் இஸ் நாட் தி சேஞ்ச் அஸ் எ டேமேஜ் அப்படிங்கிறது என்னுடைய கடைசி. நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் தான் என்னுடைய முக்கியமான இறுதியான கேள்வியா நான் கேட்க விரும்புறேன். இப்போ திமுகவுக்கு விஷன் இருக்கா அப்படின்னா நிச்சயமா இருக்கு. அந்த கட்சிக்கு இருக்கு, அந்த கட்சிக்கு உறுதியான ஒரு கொள்கை இருக்கு. இப்போ அதிமுகவை நம்ம பார்க்குறோம், தொடர் தோல்வியில் சந்திச்சு இந்த தோல்விக்கு பிறகு பெரிய பிளவு சந்திச்சிருக்கு. எவ்வளோ பேர் சாரசாரியா தாவேகாவுக்கு போறாங்க. மாறாக இங்க திமுகவுக்கு வந்து வெளியேறது பதிலாக எல்லாரும் உள்ள வர்றாங்க திமுகவுக்கு. அப்படி நேர்மாறான ஒரு சம்பவம், ஒரு தலைவரே தோத்த கட்சிக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு. பிகாஸ் ஆஃப் இதுல என்னென்ன தெரிய வருது அப்படின்னா திமுகவுக்கு ஒரு விஷன் இருக்கு. அங்க கொள்கைகளால் வார்த்தை எடுக்கப்பட்ட ஒரு கட்சி, இங்க இந்த கட்சி இப்படிதான் இருக்கும். அதனால மக்கள் வந்து வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த கொள்கையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லணும், திமுகவை கொண்டு செல்லணும் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடியவர்கள், இப்போ நம்ம உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ கடந்த கால ஆட்சி காலத்தில் நீங்கள் மகளிர் உரிமை தொகை சொன்னீங்க, பஸ்ஸு சொன்னீங்க, இலவச பஸ்ஸு, இதையெல்லாம் முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் எப்படிலாம் ஏளனமாக பேசுனாங்க, கேலி பண்ணி பேசுனாங்க. இப்போ பொன்முடி போன்றவர்கள் எல்லாம், இப்போ அவர்களெல்லாம் இப்போ மீண்டும் இந்த கட்சியில் வந்து இடம் வைத்திருக்க வேண்டுமா? இப்போ இளைஞர்களுக்கு அப்போ அந்த விஷனை இளைஞர்கள் வாயிலாக தானே வந்து இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத நான் சிம்பிளாக கேட்குறேன். அதாவது நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தர் ஒரு தடவை அதாவது ஒரு வார்த்தையை பேசிடுறாரு, வார்த்தையை விட்டுட்டாருன்னு வச்சுங்களேன். நீங்கள் உங்களுக்கு ஓசி பஸ் வேணுமா வேண்டாம் அப்படின்னு கத்தனை கூட்டத்தோட ஒரு கட்சி இருக்குது. நாங்கள் வந்தால் இலவசங்கள் எல்லாம் கொடுக்கவே மாட்டோம்னு அருண்ராஜ் ஐஆர்எஸ் சொன்னார். அவர் அமைச்சராகவே இருக்கிறாரு. எங்களுக்கு அந்த கொள்கையே கிடையாதுன்னாரு. அதுக்கு பிறகு விஜய் அதை லைட்டை உருட்டிக்கிட்டாரு, மாற்றிக்கிட்டாரு. சரிங்களா? சர்க்கார் படம் முழுக்க விஜய் பேசுறது இலவசங்களை ஒடிச்சு கட்டுறது தான். இப்படி எல்லா அநியாயங்களையும் எல்லா மக்கள் விரோத செயல்களையும் செஞ்சுக்கிட்டு ஆள முடியும்னு நீக்கும் போது இதை நீங்க ரோல் மாடலா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் மோசமா கூட பேசிட்டு வரலாம்னு அர்த்தமா இருக்கா? புரியுதா உங்களுக்கு? அது இல்ல திமுகவோட ஸ்ட்ரக்சர். ஒருத்தர் சொல்லுகிற வார்த்தை எல்லாம் திமுகவோட மொத்த கொள்கையும். ஒரு வாய் தவறி பேசுறதுல எல்லாம் என் தலைவிதின்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், திமுகவின் கொள்கை அதுவா? தலைவிதிக்கு எதிராக சிந்திப்பது, விதியே மாத்துறதுதான் திமுகவோட கொள்கை. புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றாங்க? ஒருத்தர் அதாவது இயல்பின் காரணமாக, பழக்கத்தின் காரணமாக ஒருத்தர் பேசுறது ஓசி பஸ்ங்கிற வார்த்தை எல்லாம் பழக்கத்தின் காரணமா பேசப்பட்ட வார்த்தை. அதுக்கு நீங்க பொழிப்புரை தேட வேண்டியது இல்ல. அதை அவர்கள் மன்னிப்பு கேட்டு கூட தூர வந்துட்டாங்க. ஆனால் அவர்கள் அந்த கொள்கையை நிலைநாட்டினாங்க, கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. இப்பவும் சொல்றேன், திமுக என்பது கேடர் பேஸ்ட் பார்ட்டி ஒன்று. இன்னொன்று, திமுக மட்டும்தான் கட்சி, அது மட்டும்தான் கொள்கையோட இருக்கிற இயங்குகிற உயிர் துடிப்போட இருக்கிற கட்சி. மற்றதெல்லாம் திமுகவை விழுங்க உருவாக்கப்பட்ட ப்ராக்சிகள், வலதுசாரி ப்ராக்சிகள். நல்லா புரிஞ்சுக்கீங்க. நீங்க யார வேணாலும் எடுத்துங்க. காங்கிரஸை திமுக வீழ்த்த வேண்டும் என்று திமுக உருவாக்கப்பட்டது. அது மட்டும் இல்ல, காங்கிரஸை வீழ்த்துறது இல்ல திமுகவோட இலக்கு, மாநில சுயாட்சி தான் திமுகவோட இலக்கு. அதுக்கு எதிராக இருந்தது காங்கிரஸ் அன்னைக்கு. இன்னைக்கு பாஜக இருக்குது, அன்னைக்கு காங்கிரஸ் முடிஞ்சு போச்சு. மாநில சுயாட்சி எங்க நிறுவப்பட்டதோ அந்த இடத்திலேயே தேசியத்துக்கான அந்த இடம் காலி, இன்னைக்கு வரலும் காலி. அதனாலதான் பாஜக வர முடியல. சரிங்களா? இப்போ காங்கிரஸ் ஓரங்கட்டு போட்டுச்சு. இப்போ
மாநில சுயாட்சி என்கிற பெயரில் ஒரு இடதுசாரி சித்தாந்தம் வந்து நிக்குது, இது எப்படியாவது வலதுசாரி சித்தாந்தம் ஒன்று உருவாகணும்னு சொல்லி அதே மாநில வேஷம் அதே கட்சியிலிருந்து ஆளை உருவாக்கப்பட்டதான் அதிமுக, வலதுசாரி ப்ராக்சி. சரிங்களா? அப்ப திமுக அதனுடைய சித்தாந்தத்தில் வலுவாக நிற்கிறது ஒரு கட்சியாக. அதை வீழ்த்துறதுக்கு எம்ஜிஆர் வந்தாரு, அவர் இருந்தாரு, ஆண்டாரு, என்னமோ ஆனாரு, முடிஞ்சு போனாரு, போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்தாங்க, இருந்தாங்க, ஆண்டாங்க, முடிஞ்சாங்க, போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தேமுதிக வந்தது, அவர் வந்தாரு, இருந்தாரு, எல்லாம் பண்ணாரு, போயிட்டு அது கட்சி எங்க இருக்குன்னு தெரியல. அதே மாதிரிதான் வைகோ இந்த கட்சிக்குள்ள இருந்தே வெளியில வந்தாரு, இதையே எதிர்த்து நின்று களங்கண்ட பார்த்தாரு, முடியல, இப்ப இருக்கிறாரு ஓரமா. இப்ப விஜய் வந்திருக்கிறாரு, இவரும் வருவாரு, இருப்பாரு, எதெல்லாமோ பேசுவாரு, போயிடுவாரு, திமுக இருக்கும். ஏன்னா அதுதான் மாநில சுயாட்சிங்கிற கொள்கையை வைத்திருக்கிறது. ஜீவன் உள்ள கட்சி மட்டுமே ஜீவிக்கும். அதுக்கு சித்தாந்த உயிர் இருக்குது. நீங்கள் எல்லாம் ஜடப்பொருட்கள், நீங்க ஜிகனா, ஏமாற்று வேலை, ப்ராக்சி. அதனால உங்களுக்கு நான் என்ன சொல்றேன், திமுக தன்னுடைய கொள்கையில் நிலையாக நின்றால் போதும். இளைஞர்களை ஈர்க்க முடியலைங்கிறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை பேசி முடிச்சிடுறேன். இளைஞர்களை பொறுத்தவரையிலும் அவர்கள் இன்றைக்கு பொறுப்பற்ற ஒரு கூட்டமா இருந்தாங்க, இப்பவும் இருக்கிறாங்க. எல்லா காலத்துலயும் அவங்க அப்படித்தான். இன்னைக்கு இருக்கிற நிலைமைங்கிறது, சம்பாதிக்கிறான் வந்து நீ கொஞ்சம் வேலை பிரச்சனைகள் இப்போ இல்லை, கொஞ்சம் வருமானம் வருது, சாப்பாட்டு பிரச்சனை இல்லை, கடந்த காலம் மாதிரி இல்லை. அதனால எல்லாமே என்னால் தான் நடக்கிறதுன்னு ஒரு கற்பனையில் இருக்கிறான். இந்த இயக்கம் செய்த சாதனைகள் பற்றியோ, இன்னைக்கு நான் 3 வேளை சாப்பிடுவதற்கும், தாய் தகப்பன் என்னை படிக்க வச்சு சட்டம் வாங்கி கொடுத்ததற்கும் இந்த இயக்கத்தின் வேலை என்னங்கிறது அவனுக்கு புரியாது. கலைஞர் என்ன செஞ்சாருன்னு கேள்வி கேட்பான், பெரியாரால எனக்கு ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லுவான். இப்படிப்பட்டவன் தான் இன்னைக்கு விஜய்க்கு ஓட்டு போட்டுருக்கான். புரிஞ்சுக்கங்க. டிவி சீரியஸையும் வெப் சீரிஸையும் இதையும் படத்தையும் பார்த்துட்டு விசில் அடிச்சுக்கிட்டு இருந்தவன் தான் ஓட்டு போட்டுருக்கிறான். இன்னைக்கு அவன் சொல்றான், நான் வெறுமனே படத்தை பார்த்துட்டு இருந்தேன், கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தேன், வெப் சீரிஸ் பார்த்துட்டு இருந்தேன், இன்னைக்கு நான் வந்து சட்டசபையை பார்த்துட்டு இருக்கிறேன், விவாதங்களை பார்க்கறனால அவனுக்கு ஒரு தேர்தல் தான் நடந்திருக்கு, நீங்க கொஞ்ச நாள் காலம் அவகாசம் கொடுங்க. அவன் தற்குறி தான், ஆனா அவன்கிட்ட வந்து தான் நீங்க அவனை மாத்தி கொண்டாடணும். அதுக்காக நாம வந்து நாமளே அதை செய்ய முடியும்னு நான் சொல்லல. காலம் மாறி இருக்கிறது. ஒரு வகையில் விஜயின் வருகை இந்த தற்குறிகளை கழுவி சோப்பு போட்டு இந்த பக்கம் தூக்கி போட்டு நமது சித்தாந்தத்துக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறது. நாம் வேலை செய்யணுங்கிறது என்னுடைய கருத்து. நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்களில் எங்கள் நேரில் ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி.